இது சூப்பர் 30. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, விஜயகாந்திற்கும் பிரதமர் மோடிக்குமான உறவு அரசியலை கடந்த பந்தம் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அண்ணாமலை நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். விஜயகாந்த் மறைவு செய்தி கேட்டவுடனே நீ கிளம்பி போ என்று பிரதமர் மோடி தனக்கு உத்தரவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்திய அவர் பிரேமலதாவின் கைகளை பிடித்துக் கொண்டு ஆறுதல் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டர்ல அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியா நீ கிளம்பி போகணும், மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்துல நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கிளியரா ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியல் ஒரு மனிதநேயத்தோட இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசுல இருக்கணும். விஜயகாந்துக்கும் பிரதமர் மோடிக்குமான உறவு அரசியலை கடந்த பந்தம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. பிரதமர் மோடியின் அன்பை முழுமையாக பெற்றவர் விஜயகாந்த் எனவும் அண்ணாமலை கூறினார். விஜயகாந்தின் உடலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ரகுபதி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் செல்வி பிரேமலதா விஜயகாந்தை கண்ணீர் மல்க ஆற தழுவி ஆறுதல் கூறினார். கருணாநிதியின் மகன் தமிழரசுவும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். திரையுலகில் ஜொலித்த சொக்க தங்கம் விஜயகாந்திற்கு தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு ரஜினிகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது 2 மகன்களின் கரங்களை பற்றி ஆறுதல் கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயகாந்தின் மறைவு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்ததாக வேதனை தெரிவித்தார். வாழ்க்கை பூரா அதை மறக்கவே முடியாது. அன்புக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கிறாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் உயிரே கொடுக்க ரெடியா இருக்காங்க. கேப்டன் என்பது விஜயகாந்துக்கு மிகவும் பொருத்தமான பெயர் என்றும் ரஜினிகாந்தும் புகழாரம் சூட்டினார். விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்திய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2011 ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்க கூட்டணி அமைத்து உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் என குறிப்பிட்டார். அம்மா அவர்கள் 2011 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு கூட்டணி அமைப்பதற்கு நல்லாதரவு தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனை நான் இன்றைக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில மூத்த தலைவர்களுடன் மரியாதையோடு பழகியவர் விஜயகாந்த் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் நினைவு கூர்ந்தார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுத்த தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார்கள். மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மூத்த தலைவர்களோடு மரியாதைக்குரியவராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை பழகியவர். மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தோடு பணியாற்றியதை பெருமையாக கருதுவதாகவும் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டார். தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது, உருவாகிறது? என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மனிதனை நல்லவர், நல்ல மனிதன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், அதற்கு மேல வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பா என்று. அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது.
விஜயகாந்த் மிகவும் நல்லவர் என்பதை விட ஆகச்சிறந்த மனிதர் என்று கூறிய சீமான், அரசியலிலும் அவர் கடும் துணிச்சல்காரர் எனவும் கூறினார். நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம், அவரை போல நடிக்கலாம், ஆனால் அவரை போல இன்னொரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதினும் அரிது. விஜயகாந்தின் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் என்றும் தான் அதன் ரசிகன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வருது. அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கு வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான். நேர்மை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை என்ற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு நபர் உண்டு என்றால் அது விஜயகாந்த் தான் என்று கமல்ஹாசன் புகழஞ்சலி சூட்டினார். அன்பா கேப்டன் கூப்பிடுவோம். எங்களுக்கு லொகேஷன்ல வந்து உண்மையில அவர் தான் எப்பவுமே கேப்டனா இருந்திருக்காரு. நாங்க யாருமே அவர் கூட நடிச்சாலும் அவர் சுத்தி இருக்கும் போது எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். ஏன்னா எங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு சொக்க தங்கன்னா அது உண்மையில கேப்டன் மட்டும்தான். திரைப்படத்தில் மட்டும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் அல்ல விஜயகாந்த். அவர் திரைக்கு பின்னாலும் நடிகைகள் மற்றும் அனைத்து தரப்பு பெண்களின் பாதுகாவலராகவும் விளங்கினார் என்று குஷ்பு பெருமிதம் தெரிவித்துள்ளார். திரையுலகம் கடந்து அனைத்து தளங்களிலும் இயங்கும் மக்களின் பிரச்சினைக்கு முதல் ஆளாக வந்து நின்ற முதல்வன் விஜயகாந்த் என்று இயக்குநர் சுந்தர் சி புகழாரம் சூட்டியுள்ளார். தனக்கு என்னென்ன எந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி போகாம மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல முன்னாடி வந்து நிற்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பொது வாழ்க்கையிலே ஆகட்டும், அந்த மாமனிதன் கேப்டன் அவர்கள். நானே வந்து சினிமாவில் வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லாத சில வார்த்தை வந்துருச்சு. ஆனால் கேப்டன் என்னை கூப்பிட்டு நீ வளர்ற காலத்துலாம் பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திரையுலகமாகட்டும் எங்கேயா இருந்தாலும் சரி சரி முதலாளாக வந்து நிற்பார். அவரோட உதவி இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஷூட்டிங்கில் மட்டும் எல்லாருமே பாதுகாப்பாக உணர்வோம். ஏன்னா கேப்டன் இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். பூந்தோட்ட காவல்காரனாக மட்டுமின்றி திரையுலகில் பெரியண்ணாவாக விஜயகாந்த் வாழ்ந்தவர் என்பதை சுந்தர் சி பறைசாற்றினார். கையில இன்னைக்கு நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் தனது விரல்களில் அணிந்திருந்த மோதிரம் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிய உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளே இவை. கோயம்பேட்டில் திரண்டிருந்த தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், மெரினாவில் தலைவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவகங்கள் போலவே விஜயகாந்துக்கும் இதே இடத்தில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கப்படும் என்றார். எப்படி பீச்சில் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் 1 குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் நம்முடனேயே வாழ்ந்து வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தீவுத்திடலில் ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார். தொலைபேசியில் ஆறுதல் கூறிய ராகுல் காந்திக்கும் நன்றி தெரிவித்தார். உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர் 2 நாட்களாக இரவு பகலாக உழைத்த காவல்துறையினருக்கும் கேப்டனின் ராயல் சல்யூட் என்று நன்றி தெரிவித்தார். அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லியிருக்காங்க.
விஜயகாந்தின் கனவுகளை நனவாக்கி அந்த வெற்றியை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தொண்டர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே பெண்கள் ஒப்பாரி வைத்த காட்சிதான் இது. குமரக்குடி கிராமத்தில் விஜயகாந்தின் உருவ பொம்மையை பாடையில் வைத்து கிராம மக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். விஜயகாந்தின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுது புரண்டனர். இறுதியாக விஜயகாந்த் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் மொட்டை அடித்து ஈமச்சடங்கு செய்தார். தங்களது வீட்டில் ஒருவரை இழந்தது போல குமரக்குடி கிராம மக்கள் கண்ணீர் கடலில் மிதந்தனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் புயல் பாதித்த மாவட்டங்களாகவும், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் காரணமாக சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதேபோன்று 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட பெருமழையின் காரணமாக பலர் உயிரிழந்ததோடு தொழில்துறை, சாலை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. இவ்விரு பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சேதங்களை கணக்கெடுத்து அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள் புயல் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களோடு ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள் என மொத்தம் 6 மாவட்டங்கள் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்படுவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு நிவாரண உதவிகள் 100% பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி, பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக கூறியுள்ளார். அப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் தற்போதைய கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியதாக உதயநிதி கூறியுள்ளார். அத்துடன் அரசின் நிவாரண உதவிகள் 100% பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் உள்ள குடும்பத்தினருக்கு தலா 6000 ரூபாயும், குறைவான பாதிப்பு உள்ள பகுதிகளில் உள்ள குடும்பத்தினருக்கு 1000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதேபோல குமரி, தென்காசி மாவட்டங்களில் தலா 1000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வெள்ள நிவாரணத் தொகை வழங்கும் பணி நேற்று தொடங்கியது. தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் இந்த பணிகளை திமுக எம்பி கனிமொழி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டெழுவதற்காக அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு பகுதிகளிலும் மக்களுக்கு நிவாரணத் தொகைகளை அமைச்சர்கள் வழங்குவது தொடர்பான புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி கடிதம் வழங்கினார். அவர் அளித்த கடிதத்தில் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் அதற்கான ஆதரவு குரல்கள் எழுந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் என காத்திருப்பதை விட மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கணக்கெடுப்பை நடத்தும்படி வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தடைகள் இல்லை என தெரிவித்துள்ள ராமதாஸ், மாநில அரசு பணியாளர்களை கொண்டே 1 மாத காலத்தில் 300 கோடி ரூபாய் செலவில் கணக்கெடுப்பை நடத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டின் தேவையையும் மக்களின் உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கான கால அட்டவணையை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் ராமதாஸ் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
அயோத்தியில் இருந்து காணொலி காட்சி மூலம் கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்திற்கு ராமாயணத்தை இயக்கிய வால்மீகியின் பெயர் சூட்டப்பட உள்ளது. இந்த விமான நிலையத்தை இன்று காலை திறந்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி புனரமைக்கப்பட்டுள்ள ரயில் நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். அப்போது காலை 11 மணி அளவில் அங்கிருந்து காணொலி காட்சி மூலம் கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் உள்ளிட்ட 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். அத்துடன் 2 அம்ருத் பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். இதில் ஒரு ரயில் சேவை மேற்கு வங்கத்தின் மால்டாவில் இருந்து பெங்களூரு வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயில் காட்பாடி, ஜோலார்பேட்டை ரயில் நிலையங்களில் நின்று செல்ல உள்ளது. இந்நிலையில் அயோத்தியின் நயா படித்துறையில் நேற்றிரவு சிறப்பு லேசர் ஒளிக்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தீவிரவாதிகள் தங்கியிருப்பதாக பொய்யான தகவலை அளித்து பீதியை ஏற்படுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையத்தில் 3 விடுதிகளில் ISIS தீவிரவாதிகள் தங்கியுள்ளதாக நேற்று முன்தினம் இரவு 1 மணி அளவில் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட அறிவுடை நம்பி என்பவர் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு அறையில் இருந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேட்டுப்பாளையம் காவல் உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் சம்பந்தப்பட்ட எண்ணில் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார். ஆனால் அந்த நபர் முறையாக விளக்கம் அளிக்காமல் துண்டித்துள்ளார். மேலும் அவர் கூறிய 3 விடுதிகளில் சோதனை செய்தபோது பொய் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அறிவுடை நம்பியை கைது செய்து விசாரித்ததில் கடந்த 28ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தங்கியிருந்ததாகவும் காவல்துறையினரை அலைக்கழிக்கும் வகையில் பொய்யான தகவல் கூறியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் 12ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. 55 வார்டுகளை உள்ளடக்கிய நெல்லை மாநகராட்சியில் 4 கவுன்சிலர் மட்டும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். எஞ்சிய 51 கவுன்சிலர்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அண்மை காலமாக திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் PM சரவணனுக்கு எதிராக சொந்த கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களை போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அத்துடன் மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்காமல் புறக்கணித்து வந்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே 3 கவுன்சிலர்களை கட்சியில் இருந்து நீக்கி திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. இருந்தபோதும் பெரும்பான்மையான திமுக கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கூறி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு கவுன்சிலர்களிடம் கையெழுத்து பெற்றது உண்மைதானா என ஆணையர் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் மேயர் சரவணனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி விவாதம் நடைபெறும் என்று ஆணையர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கவுன்சிலர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உள்ளாட்சி அமைப்பு சட்ட விதி 1998 படி நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதம் நடத்தப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறையில் கூட்டத்தை விட்டு பிரிந்த 4 மாத குட்டி யானை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தாயுடன் சேர்க்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பன்னிமேடு பகுதியில் குட்டி யானை ஒன்று தனியாக சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் அவற்றுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை கொடுத்து பாதுகாத்தனர். ட்ரோன் கேமரா மூலம் தாய் யானை இருக்கும் இடம் கண்டறியப்பட்டதை அடுத்து வாகனம் மூலம் குட்டி யானை அங்கு கொண்டு செல்லப்பட்டது. சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாயுடன் குட்டி யானை சேர்க்கப்பட்டது. தாயுடன் குட்டியை சேர்க்க உதவிய வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. 41 நாட்கள் பக்தர்கள் பெருமளவில் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை மண்டல பூஜை நடைபெற்று அன்றிரவு நடை அடைக்கப்பட்டது.
இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட உள்ளது. நாளை முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெறுகின்றன. அடுத்த மாதம் 15ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. அன்று மாலை 6:30 மணிக்கு மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 19ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். 20ஆம் தேதி காலையில் பந்தளம் ராஜ குடும்ப பிரதிநிதி தரிசனம் செய்த பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டு அன்றுடன் மகரவிளக்கு சீசன் நிறைவடைய உள்ளது. கடந்த 25ஆம் தேதி வரையான காலத்தில் 31,43,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் கோவிலுக்கு 204 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் தேவசம் வாரியம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து மகரவிளக்கு பூஜை காலத்திலும் பெருமளவில் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதால் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்களின் ஒருமித்த தேர்வு பாஜக தான் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக இந்தியா டுடே இதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தேவையில்லை என்று பெரும்பாலான மக்கள் முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், அரசியல் நோக்கர்கள் என அனைவரிடமும் ஒருமித்த கருத்து நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள மோடி, ஸ்திரத்தன்மையற்ற கடந்த கால ஆட்சிகளால் மக்கள் 30 ஆண்டுகளை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக கடந்த கால ஆட்சிகள் இருந்ததாக குற்றஞ்சாட்டியுள்ள பிரதமர் மோடி, முந்தைய ஆட்சிகளால் உலகளவில் இந்தியா குறித்து மோசமான பிம்பமே இருந்ததாக விமர்சித்துள்ளார். அதனால் இயற்கையாகவே மக்களின் விருப்பம் பாஜக தான் என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தான் அளிக்கும் வாக்குறுதியை மோடியை நிறைவேற்றுவார் என்கின்ற ஏழை மக்களின் நம்பிக்கையே தமக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உருமாறிய JN1 வகை கொரோனாவால் 162 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 797 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் நாடு தழுவிய அளவில் 162 பேருக்கு உருமாற்றம் பெற்ற JN1 வகை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் கொரோனா கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 83 பேரும், குஜராத்தில் 34 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் 8 பேரும், ராஜஸ்தானில் 5 பேரும், தமிழ்நாட்டில் 4 பேரும் புதிய வகை கொரோனாவால் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்ட பகுதிகளான நாடுகாணி, தாளூர், சோலாடி, நம்பியார்குன்னு உள்ளிட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தில் கம்பீரமாக நடந்து சென்ற புலியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில்தான் இப்படி கம்பீரமாக இந்த புலி நடந்து சென்றது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வனத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் பிரத்யேக வாகனங்களில் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அவ்வாறு அழைத்துச் செல்லும் பொழுது மான், யானைகள், காட்டெருமை, கரடி, சிறுத்தை, புலி உள்ளிட்ட விலங்குகளை கண்டு ரசிப்பர். மான்களை தவிர பிற விலங்குகள் தென்படுவதே அரிது எனும் நிலையில் புலி ஒன்று திடீரென வெளியேறி வந்ததை கண்ட சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். வாகனத்தை நோக்கி வந்த புலி பின்னர் அதனை கடந்து சென்றது. இதனால் பயணிகள் ஆசுவாசமடைந்தனர். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கோவை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புறம் உள்ள வனப்பகுதியில் உயிரிழந்து கிடந்த ஆண் யானைதான் இது. கோவை தடாகம் வனப்பகுதியில் இருந்து மருதமலை வனப்பகுதி வழியாக தினமும் காட்டு யானைகள் இடம்பெயர்கின்றன. இந்நிலையில் மருதமலை அருகே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புற பகுதியில் ஆண் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக கோவை வனச்சரக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நடத்திய முதற்கட்ட ஆய்வில் உயிரிழந்த ஆண் யானையின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. கால்நடை மருத்துவ குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் உடற்கூறாய்வு மேற்கொண்டனர். அதில் உயிரிழந்த யானை மற்றொரு யானையுடன் மோதி அதில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு யானை உயிரிழந்திருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கிழத்த காணோம் என வடிவேலு கூறியதை போன்று தனது வார்டை காணவில்லை என்று திமுக பெண் கவுன்சிலர் பதாகை ஏந்திய காட்சிதான் இது. உதகை நகராட்சி மன்ற கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என நகராட்சி தலைவரிடம் முறையிட்டனர். அப்போது 2வது வார்டு திமுக கவுன்சிலரான நாகமணி தனது வார்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும் காணாமல் போன தனது வார்டை மீட்டெடுத்து தாருங்கள் எனவும் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டார். ஆத்திரமடைந்த சக கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதா என வசைபாடினர். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக திமுக நிர்வாகி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலை கோவிலில் கடந்த 27ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெற்ற நிலையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான ஸ்ரீதரன், அவரது மனைவி சிவசங்கரி ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர். உண்ணாமலை அம்மன் சன்னதியில் நீண்ட நேரம் நின்று இருவரும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வந்தவாசி காவல் ஆய்வாளர் காந்திமதியிடம் பக்தர்கள் முறையிட்டுள்ளனர். இதனால் ஸ்ரீதரன் மற்றும் சிவசங்கரியை சற்று தள்ளி நின்று சாமி தரிசனம் செய்யுமாறு காந்திமதி சொல்லியுள்ளார். ஆனால் அதை ஏற்க மறுத்த தம்பதி தாங்கள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தத்தின் தம்பி குடும்பத்தினர் என்றும் அரசியல் பிரமுகர் என்றும் கூறி நகர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் காந்திமதியை சங்கரி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் பேரில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது, பெண் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் ஸ்ரீதரன், சங்கரி மற்றும் கோயில் ஊழியர் ரமேஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.